புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரையொருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். அம்மா, இந்த வசனத்துக்கு மீனிங் என்னம்மா, எனக்கு சொல்லிக் கொடுமா. நல்ல வசனமா கேட்டுக்கிறோம்மா. ஹலோ, ஹாய் ஹாய். இப்போ என்ன வீடியோனா, நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. விளக்கம் கேட்குறாங்க. என்ன விளக்கம் சொல்ல பார்ப்போமா? வீண் புகழ்ச்சி விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமல் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா நீ சும்மாவே புகழ்ச்சி விரும்பக்கூடாது. புகழறாங்கன்னு வச்சுக்கோ, சும்மாவே உன் ஃப்ரெண்ட்ஸு கூட இது ரொம்ப எப்படி அப்படின்னு சொல்லிட்டு புகழறாங்கன்னு வச்சுக்கோ, அதையும் நீ விரும்பக்கூடாது. ஓகேவா? ஒருவரையும் கோபமும் மூட்டக்கூடாது. எதுக்கு பாரு கோபம் மூட்டுறதுன்னு சொல்லுவோம். நீ அக்காவை கோபம் மூட்டுவா, அவள் ஒன்றும் கோபம் மூட்டுவா. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், நீ என்ன கோபம் மூட்டுவேன், நான் ஒன்று இருக்கிற டைமும் கோபம் மூட்டிவிட்டுருவேன். சரியா? அப்படியே இருக்கக்கூடாது. ஆனால் ஒருவர் மீது ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க கடவுள் அப்படின்னு சொல்லுது. பொறாமையும் படக்கூடாது. சரி, எதுவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. கோபத்தையும் என்ன பண்ணக்கூடாது, ஒருவர் மேல் காட்டக்கூடாது. பொறாமை கொள்ளாமல் இருக்கணும். சரியா? இதுதான் வேற சொல்லுது. இதாக இருக்கணும். என்னங்க, இது நான் சொன்னது கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.